ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் இந்த கடைசி காலத்திலே ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் என்னென்ன விதமான காரியத்தின் அடிப்படையிலே காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகின்ற நல்ல வேத வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 15:4 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கர்த்தருக்குள் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய உண்மையான ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா மிகுதியான கனிகளை கொடுக்கணும். இந்த மிகுதியான கனிகளை நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரே ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு. நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒருவனுடைய வாழ்க்கை நிலைத்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பித்தால் மிகுந்த கனிகளை அவன் கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பான். இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கி வைத்ததற்கு நோக்கம் உண்டு. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கனிகளை கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த கனிகளின் மூலமாக உலக நிலைகள் கர்த்தராகிய தேவனுடைய வசமாய் சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியம். நம்மை கொண்டு கர்த்தர் என்னென்ன விதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அவைகளுக்கு ஏற்ற அளவிற்காக நீங்கள் கனி கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால்தான் இந்த உலகத்தில் உங்களுடைய பங்கு ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி சரியாய் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யணும், ஏதாச்சும் ஒரு காரியத்தை இழக்கணும், அதெல்லாம் சொல்லலை. கர்த்தருக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். கர்த்தரும் நீங்களும் ஒருமனப்பட்ட ஒரு 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 வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிட்டா நம்முடைய விருப்பமும் கர்த்தருடைய விருப்பமும் ஏகமாக, அல்லது நம்முடைய சிந்தனையும் கர்த்தருடைய சிந்தனையும் ஏகமாக இணைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானாலே போதும். தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலே வைத்ததனுடைய அந்த திட்டமும் தீர்மானமும் சரியாக நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அந்த நிலைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதில்லை. சில நேரங்களில் கர்த்தரோடு கூட இணைந்து நடக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய மனம் போன போக்கின்படியே மற்றவருடைய ஆலோசனைப்படியே நடக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது தான் என்ன நடக்குது பாருங்க. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் என்ன பங்குகளை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் என்று வச்சிருக்கிறாரோ அதுல பெரும்பான்மையான காரியங்களை நிறைவாக்க முடியாதவர்களாய் நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நிலைகளை ஆராய்ஞ்சு பார்த்தாலே போதும். நீங்கள் நிலைத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை உருவாக்கினதனுடைய அந்த சித்தத்தை நீங்களும் நானும் தடையில்லாமல் நிறைவாக்கி முடிக்க நம்மளால முடிஞ்சிடும். இந்த நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தில் நம்ம கரெக்டாக இருந்துட்டாலே போதும். தேவனே உங்களை சரியான பாதையிலே அப்படி லீட் பண்ணிட்டு ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தின்படி உங்களை மெய்யாகவே நடத்தி கொண்டு போகிறத பார்க்க முடியும். இந்த நிலைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் சற்று நாம் மெய்யாகவே புரள ஆரம்பிக்கிறது உண்டானால், சற்று நாம் விலக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படாமல் நிறுத்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இங்கே தான் பிசாசு என்ன செஞ்சுன்னா, நிலைத்திருக்காது இருக்கக்கூடிய அந்த இடங்களில் சாத்தான் தன்னுடைய பங்குகள் யாவற்றையும் விதைக்க செய்து தன்னுடைய இஷ்டத்தின்படி உங்களுடைய நிலைகள் யாவற்றையும் தன்னுடைய அந்த மார்க்கத்தின் ஊடாக அப்படியே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை விட்டு விலக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இதுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்குள் தான் நிலைத்திருக்கிறேன் என்பதை கர்த்தராகிய தேவன் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். நானும் என் பிதாவாகிய தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். பல முறைகளிலே ஜனங்களோடு கூட அவர் பேசினார். பல நேரங்களில் கர்த்தராகிய தேவனும் அதாவது அவருடைய பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை அந்த தன்னுடைய ஜெபத்தின் மூலம் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். பிதாவை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்னு சொல்றாரு. சொன்ன உடனே மகிமைப்படுத்தி இன்னும் நான் மகிமைப்படுத்தேன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்கிறத அந்தந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே நிரூபித்து காண்பித்து கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் உங்களையும் என்னையும் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு வழி விலகாமல் நம்முடைய எல்லைகளை பாதுகாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எல்லா நேரத்திலையும் நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைச்சிருக்கீங்களா, சற்று நீங்கள் விலகி இருக்கீங்களான்னு பாருங்க. ஒருவேளை நம்முடைய நிலைகள் ஆண்டவராகிய தேவனுக்கு சற்று விளக்கமாய் காணப்பட ஆரம்பித்தாலே உடனே உங்களுடைய வழிகளை நீங்கள் சீராக்க வேண்டியது அவசியம். அப்படிங்க நம்ம சீராக்கிட்டோம்னா நம்முடைய ஒவ்வொரு விதமான வழிகளும் கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சரி, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவைகளை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா 2 யோவானின் புத்தகத்தில் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 2 யோவானின் புத்தகத்தில்
அதில் 9வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவனுக்கு உரிய ஒரு டெஃபினேஷனை சொல்லுகிறார். அது என்ன விதமான வார்த்தையை சொல்கிறார் என்று பாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். முதல் காரியம், கர்த்தருடைய வசனங்களிலே நம்முடைய வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். வசனமும் நம்முடைய வாழ்க்கையும் வேறுபடுத்தப்படாத அளவிற்காக வசனத்திலே சார்ந்த ஒரு மக்களாக நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். பல நேரங்களில் இந்த வசனம் சில வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே போதிக்க ஆரம்பிக்கும். இந்த வழிகளில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் பலவிதமான நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்படுகிறதாக ஒருவேளை நாம் காணக்கூடிய அந்த நிலைகள் வர ஆரம்பித்தாலும் கூட, வசனம் சொல்லாத எந்த மார்க்கத்தையும் நீங்களும் நானும் ஒரு நாளும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை பசி வர ஆரம்பித்தாலும், நிர்வாணம் வர ஆரம்பித்தாலும், இந்த வசனத்தை விட்டு நீங்களும் நானும் புரண்டு போகாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறது தான் தேவன், ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகள். அப்படின்னா கர்த்தருக்குள் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே நிலைத்தவனாக இருக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. வசனத்தையும் அவனுடைய வாழ்க்கையும் வேறுபடிக்க முடியாத அளவிற்காக அவனுடைய வாழ்க்கை நிலைகள் முற்றிலும் வசனம் சார்ந்ததாக காணப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு முறையும் உங்களை நீ ஆராய்ஞ்சு பாருங்க. வசனம் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படுகிறதான்னு பாருங்க. வசனம் சொல்லாததை நான் என்னுடைய மனதில் யோசித்தால் கூட, வசனம் சொல்லாததை நான் என்னுடைய ஊழியத்திலே செயல்படுத்த ஆரம்பித்தால் கூட, வசனம் போதியாத ஏதாகிலும் ஒரு கருத்தின்படி நான் நடக்க ஆரம்பித்தால் கூட, அவைகள் ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்கும் அனுபவத்திலே நின்று என்னை வேறு பிரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், வசனத்திற்குள் அடங்கினவனாய் அவன் தன்னுடைய நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். வசனத்தையும் அவனையும் வெவ்வேறாக பிரிக்கக்கூடாது. எல்லா இடங்களிலும் அவன் மூலமாக வசனங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படக்கூடியதாக விளங்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய தேவனை கண்ட மக்கள் பிதாவாகிய தேவனுடைய வசனங்களை அவர் மூலமாய் படிக்க ஆரம்பிச்சார். பைபிள் எடுத்து பார்க்க வேண்டாம், அவருடைய வாழ்க்கையே கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்னென்ன காரியங்கள் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்ததோ அந்த வார்த்தைகளுக்கு மிஞ்சி இயேசு கிறிஸ்து ஒரு நடக்கையின் ஊடாக கடந்து போகாம வசனத்திற்கு உட்படுத்தப்பட்டவராகவே தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொண்டது மாதிரி, நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், வசனம் சொல்லாததை நம்முடைய மனதில் யோசியாமல், வசனம் போதியாததை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கைக்கொள்ளாமல், வசனம் அறிவுறுத்தாமல் காணப்படக்கூடிய விஷயங்களை நாம் நம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்தாமல், ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லுகிறதற்கு அடங்கின ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலே போதும், கர்த்தருக்குள் நிலைத்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் எதை ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை வசனத்திற்கு உட்படுத்தப்பட்டதா இருக்கிறதா இல்லையான்னு பாருங்க. அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதும், நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை ஆழமான விதமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்கிறது என்பதை எதை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்த முடியும்? வசனம் சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு வார்த்தையை பாருங்க. 1 யோவானின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன, முக்கியமான ஒரு விஷயம் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நடந்த அந்த நடக்கையினுடைய வழிமுறைகள் எல்லாவற்றையும் பாருங்கள். உலகத்திலே அவர் வாழ்க்கை வாழக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தாலும், உலகத்திற்கும் அவருக்கும் எவ்வளவேனும் சம்பந்தம் இல்லாமல் தன்னை உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒப்பாக தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை அவர் ஆசரியாமல், உலகத்திலே நின்று வேறு பிரிக்கப்பட்டவராகவே தன்னுடைய நிலைகளை அவர் எல்லா நாளிலும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக விளங்க ஆரம்பித்ததை பார்க்க முடியும். கொஞ்சம் கூட உலகம் அவருக்குள் வர முடியாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை அவர் ஆசரிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். உலகம் அவருக்குள் வருகிறதற்கு பல நேரங்களில் பலவிதமான முயற்சிகளை அவருக்கு முன்பதாக உருவாக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில சீஷர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, நீங்க பிரபலமா இருக்கணும்னு சொன்னா அந்தரங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க அநேக விதமான ஏரோதுக்கும் அதன் பின்பதாக பிலாத்துக்கும் முன்னதாக போய் அநேகம் அற்புதங்களை செய்கிறது உண்டானால் எல்லா ஜனங்களும் உண்மை அறிய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ராஜ்யம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்தில் நீர் ஒரு பெரிய ராஜாவாக இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு எளிய மனுஷனுடைய வாழ்க்கையை போல நீங்க வாழக்கூடாது. இப்படி பலவிதமான போதனைகள், உலகத்தை பற்றித்தான பலவிதமான சூழ்நிலைகள் அவருக்கு முன்பதாக வர ஆரம்பித்தாலும், எங்காகிலும் உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தார்.
கொடுத்தாருன்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு உலக வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள், உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களை காட்டிலும் அதிக வேஷதாரியாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். அவங்க ஆடம்பரத்த பார்க்கலாம், அவங்களுடைய ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகளை பார்க்கலாம், நடை உடைகளை பார்க்கலாம், அவங்களுடைய ஒவ்வொரு விதமான மினுக்கான காரியங்களை பார்க்க முடியும். எல்லாமே உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு ஒத்ததாக. இப்ப வசனத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை பாருங்களேன். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மனதிற்குள் உலகத்தை பற்றியதான வித்துக்கள் விதைக்கப்படும்படி நிறைய வழிமுறைகளின் ஊடாக இயேசுவுக்குள் இந்த விதைகள் வரும்படிக்காக பிரயத்தனப்பட ஆரம்பித்தாலும் கூட, எங்காகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதை உலகத்துக்கு திறந்து கொடுத்தாருன்னு பாருங்க. சாத்தானும் கூட தன்னுடைய பங்குக்கு முயற்சி பண்ணி பார்க்கிறான். என்ன சொல்றான்? நீர் என்னுடைய கால்களிலே நீர் விழுந்து பணிகிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா மேன்மைகளை நான் உம்முடைய கரங்களிலே தருகிறேன்னு சொல்றான். என்றாலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய காரியத்தை பற்றி எவ்வளவேனும் தன்னுடைய மனதிலே ஆசைப்படக்கூடியவராய் விளங்கினாரான்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா, உலக ஆசையை தவிர்த்து ஆவிக்குரிய நன்மைகளை பற்றியதான விருப்பம் யாருடைய மனசுல கூட இல்லை. பெரிய ஊழியக்காரனுடைய மனசுல கூட கிடையாது. அவன் உலகத்திலே பிரபலமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறானே தவிர, ஆவிக்குரிய காரியங்களை பற்றி நோக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களை நீங்களும் நானும் கணக்கிட்டு எண்ணி பார்த்துடலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே உலகம் எவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்குன்னு பாருங்களேன். எவ்வளவு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி இருக்கிறதுன்னு பாருங்க. நீங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாலும் உலகத்தை பத்தி பேசுறீங்க. நீங்க ஊழியத்தை பார்க்க ஆரம்பிச்சாலும் உலகத்தை மையமாக வைத்து நீங்கள் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். நான் பெரிய சபையை கட்டணும், பெரிய ஊழியத்தின் ஊடாக கடந்து போனேன், எனக்கு அந்த காசு தேவை, இந்த பொருள் தேவை, இந்த ஆடம்பரம் தேவை, இந்த மாதிரியான அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக நான் மதிப்பு உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட வேண்டும் என்றால் இவ்வளவு ஆடை ஆபரணங்களை நான் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த காரியங்கள் யாவற்றையும் வாங்க வேண்டியது அவசியம். இப்படி உலகத்தான் யோசிக்கிறதை போல ஒரு ஆவிக்குரிய மனிதன் யோசிக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால், தேவனின் இன்னும் நிலைத்திராத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ ஆரம்பிக்கிறோம். ஒருவன் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைச்சிருக்கிறான்னா அவன் எப்படி இருப்பான்? இயேசு நடந்தது மாதிரி அவனுடைய நடவடிக்கைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இயேசு எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளின் கூடாக கடந்து வர ஆரம்பிச்சார்? காசை தன்னுடைய கையில கூட ஆண்டவராகிய தேவன் வைக்கக்கூடியவராய் காணப்படலை. தான் கூட இருக்கக்கூடிய ஒரு 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 மனுஷனுடைய கரங்களை கர்த்தராகிய தேவன் தந்துட்டார். ஆண்டவராகிய தேவன் பொருளுக்காக எங்கேயாச்சும் ஊழியம் பார்த்தாருன்னு பாருங்க, புகழுக்காக ஊழியம் பார்த்தாருன்னு பாருங்க, தன்னுடைய பெருமைக்காக ஊழியம் பார்த்தாருன்னு பாருங்க, தன்னையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தியாகமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஊழியம் பார்த்தார். ஆனா இன்னைக்கு தியாகம் பண்ணக்கூடிய ஊழியக்காரனை நீங்களும் நானும் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமான்னு பாருங்களேன். தியாகம் பண்ணக்கூடிய யாரையாச்சும் பார்க்க முடியுமா? இல்லை. எல்லா விதமான மக்களும் தங்களுடைய ஆடம்பரத்துக்கு, தங்களுடைய மேன்மைக்கு, தங்களுடைய உயர்வுக்கு, தங்களுடைய மதிப்புக்கு, தங்களுடைய ஒவ்வொரு விதமான புகழ்ச்சிக்கு, அந்தஸ்துக்கு, இதுக்கு தான் ஊழியம் பார்க்கலானே தவிர, கர்த்தராகிய தேவன் நடந்த வழியிலே நடக்கக்கூடிய ஊழியக்காரனை எங்க தேடினாலும் பார்க்க முடியாது. எங்கேயாச்சும் 1-2 பேர் இருப்பாங்க. இல்லை, மற்றபடி இல்லை. அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒருவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார் என்பதை எப்படி நீங்கள் கண்டுகொள்ள முடியும்னா, அவர் எப்படியெல்லாம் நடக்க ஆரம்பித்தாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடக்கக்கூடிய அந்த நடையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய வழி மரண இருளின் பள்ளத்தாக்குல கூட்டிட்டு போவார். பசியினாலும் நிர்வாணத்தினாலும் அநேகம் தாகத்தினாலும் கள்ள சகோதரால் வரக்கூடிய மோசத்தினாலும் நிறைய பாடுகளின் ஊடாக கர்த்தர் நடத்திட்டு போவார். அப்படித்தான் நம்ம நடந்து போகணும். ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட 4 பேருடைய உதவியோடு கூட அந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்காக முயற்சி பண்ண ஆரம்பிக்கக்கூடிய நம்முடைய நிலை எங்கே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரச்சனைகளை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்த இயேசு கிறிஸ்துடைய வழி எங்க? இன்னைக்கு நம்முடைய நிலைகளை, நம்முடைய வழியும் பாருங்க. எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் சேஃப் ஜோன்ல இருந்து நம்ம ஊழியம் பார்க்கக்கூடிய மக்களை விளங்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய எந்த விதமான மனிதனும் எப்படி இருக்கணும்? ஆண்டவராகிய தேவனுக்குள் என்னுடைய வாழ்க்கையில் நிலைச்சிருக்காருங்கிறத எப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா, அவர் நடந்தபடியே அவனும் நடக்கிறார். அவருடைய நடைக்கு வித்தியாசத்தை பார்க்க முடியாது. அவர் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஆண்டவராகிய தேவன், ஒருவேளை நீங்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா, ஒரே ஒரு ஈஸியான ஒரு வழியை உங்களுக்கு நான் அந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்லித்தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்க இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன செஞ்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய இந்த நிலைமையில இயேசுவை நீங்கள் வச்சு பாருங்க. இயேசு இருந்தால் இந்த இடத்துல என்ன காரியத்தை செய்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். அந்த வழியிலே நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் நானும் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். 2வது ஒரு காரியத்தை பாருங்களேன். இயேசுவில் நிலைத்திருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்று பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க, கொஞ்சம் ஆழமா பாருங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 2வது காரியம், நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அந்தரங்கமான வாழ்க்கையில் அநேக விதமான பாவத்தினுடைய நிலைகள்.
வெளியே நல்ல ஊழியம் பார்க்குறாங்க, நல்ல ஒரு காரியத்தினூடாக கடந்து போகிறாங்க. ஆனால் ஆழமான உள்ளான வாழ்க்கையை நாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு மனிதனால் வரக்கூடிய மகிமையை அவங்க யோசிக்கல, மனுஷனால் வரக்கூடிய மேன்மையை யோசிக்கல. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட என்ன வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஒருவேளை பேதுரு மாதிரி நாங்க நினைச்சிருந்தா ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை கூட தங்களுடைய மனதை அவங்க அவங்க தங்களுடைய மனதின் ஆழத்தில் யோசித்து கூட பார்க்கல. அவங்களுடைய முழு எய்மும் ஊழியத்தினுடைய அடிப்படையாகவே காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்ததை தவிர எந்த பாவத்துடைய சுவடுகளும் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவேனும் காணப்படவே இல்லை. அவங்க பார்த்த பார்வை பரிசுத்தம், அவங்க சிந்தித்த சிந்தனை பரிசுத்தம், அவங்களுடைய நோக்கங்கள் பரிசுத்தம், அவங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தம், அவங்களுடைய ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகளும் பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஊழியத்தினுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பரிசுத்தத்திற்கு புறம்பாக பாவத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை விற்று போடக்கூடிய நிறைய ஊழியக்காரனுடைய நிலையை பார்க்க முடியும். அவங்க நிறைய மக்கள் எதுக்காக ஊழியம் பார்க்குறாங்க? மக்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள், பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள், பேருக்காக பெருமைக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள், அநேக விதமான பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்காக ஊழியம் செய்யக்கூடிய இப்படி நிறைய விதமான கேடரை பார்க்கலாம். அந்த நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஊழியத்தினுடைய தொடர்ச்சியாக அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய கருத்துல கூட சின்ன ஒரு தவறான நினைவு கூட அவங்களுடைய வாழ்க்கையில வருகிறதாக கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் உங்களாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. அவங்க எந்த விதமான காரியத்தை பார்க்க ஆரம்பித்தாலும் ஒரு பாவ கண்ணோக்கத்தோடு கூட அவர்களுடைய நிலைகள் மெய்யாகவே காணப்படுகிறது இல்லை. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியமாக. ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியத்தினுடைய நிலைகளை நீங்கள் எடுத்து ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் பாவத்திலே மிகுந்த ஒரு ஊழியமாக, பாவத்தை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஊழியமாக, பாவத்தை விட்டு விலக்கப்படாத அநேக விதமான ஊழியமாக, போதனையில பாவம், அநேக விதமான ஊழியங்கள்ல பாவம், அநேக விதமான மக்களை தவறான பாதையில் நடத்தக்கூடிய பாவம், இன்னும் அநேக விதமான தேவனாகிய கர்த்தரால் அருவருக்கப்படக்கூடிய பல விதமான பொல்லாத பாடல்களை பாடி பாவத்தின் மூலமாக நடத்தக்கூடிய நிறைய ஊழியங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்றால் கர்த்தருக்குள் நிலைத்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில். ஒருத்தன் கர்த்தருக்குள்ள நினைச்சிருந்தானா அவன் விட்டு வந்த பாவம் அவனுக்குள்ள வராது. அந்த பாவத்தினுடைய நிலையே அவனுக்குள்ள வராது. அவன் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலையற்றவராய் காணப்பட ஆரம்பிக்கிறனாலதான் விட்டு வந்த அந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் திரும்ப அவனுக்குள் வந்து அவனை பழைய பாவம் உள்ளவனாய் வெளியரங்கமாக போர்வையில மட்டும் கிறிஸ்தவன் என்கிற பேரிலே, ஊழியர் என்கிற பேரிலே அழைக்கப்பட ஆரம்பித்தாலும் அவருடைய அந்தரங்கமான வாழ்க்கை இன்னும் சுத்திகரிக்கப்படாததாய் காணப்பட ஆரம்பிக்கிறனால இன்னும் அந்த பழைய பாவத்திலே உழலக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை நம்ம சொல்லலாம். இன்றைக்கு ஊழியங்களுடைய சாட்சிகள் கெட்டு போனதுக்கு என்ன காரணம் என்றால் இன்னும் சீர்படுத்தப்படாத நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, இன்னும் கர்த்தருக்கு பயப்படாது இருக்கக்கூடிய அநேக ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, இன்னும் அந்தரங்கமான சுத்திகரிப்பு இல்லாத நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, நிறைய விதமான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் எல்லா மக்களாலும் சீரழிவாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அவரில் நிலைத்திருக்கக்கூடிய எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சிந்தனையில் கூட பாவம் வராது. அந்த பாவத்தை பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். அவனுடைய நோக்கம், அவனுடைய விருப்பம், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். அந்த பரிசுத்தத்திற்கு மாறாக ஒரு காரியம் கூட அவனுடைய வாழ்க்கையில வராது. ஒரு சின்ன ஒரு தவறை கூட அவனை தன்னுடைய மனதிலே யோசிக்க மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மைதான் அவன் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக வெளிப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு மாறாக ஏதாகிலும் எண்ணங்கள் இன்னும் கட்டுப்படுத்தப்பட முடியாமல் அந்த சிந்தனைகளில் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் அடிமையாக இருக்கிறது உண்டானால் இன்னும் நான் கர்த்தருக்குள் நிலையற்றவனாக காணப்படுகிறேன் என்பதை ஆழமாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 1 யோவானின் புஸ்தகத்துல அதுல 4வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. அது அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தளித்ததாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். மூணாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. எல்லா நாளிலும் ஆவியிலே நிறைந்த ஒரு அனுபவம். இப்ப பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சபை கூடி வரக்கூடிய நேரத்தில் ஆவியிலே நிறைந்த ஒரு ஜெபம், ஒரு சபை கூடி வரக்கூடிய நேரத்தில் ஆவியிலே நிறைந்த ஒரு ஊழியம், எல்லா விதமான மக்களும் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆவியிலே நிறைந்த ஒரு அனுபவம். அந்நிய பாஷை பேசுவோம், தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், கர்த்தருடைய நாமத்தினால ஆவியிலே நிறைந்து பல விதமான காரியங்களை நம்ம தரிசிக்க ஆரம்பிப்போம், பல விதமான அனுபவங்களை பெற ஆரம்பிப்போம். ஆனால் தனி அறையில இந்த ஆவியினுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்பப்படாது இருக்கக்கூடிய அநேக விதமான நிலைகளை பார்க்க முடியும்.
இந்த ஆவியில ஒரு மனுஷன் எப்ப நிரம்ப ஆரம்பிக்கிறாரோ, நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறானோ, அவன்தான் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்தவனாக தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை பாதுகாக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். இயேசு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பாருங்க. இயேசு வாழ்ந்த எல்லா விதமான நேரத்திலும் ஆவியானவராகிய தேவனுடைய நிறைவினால் அவர் நிறைந்தவராக காணப்பட ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணும்படிக்காக மெய்யாகவே கடந்து போகின்றார். அதுவும் யாருடைய இயக்கத்தோடு கூட? ஆவியானவராகிய தேவன் அவரை அழைத்துக் கொண்டு போகின்றார். இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது கூட ஆவியானவராகிய தேவனுடைய உதவியோடு, சோதிக்கப்படும்படிக்காக ஆவியானவராகிய தேவனால் அவர் மெய்யாகவே நடத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எந்த காரியத்தின் ஊடாக இயேசு கிறிஸ்து கடந்து போக ஆரம்பித்தாலும் ஆவியானவருடைய உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் இயேசு கிறிஸ்து எந்த இடத்தை நோக்கியும் அவர் மெய்யாகவே கடந்து போகும். இந்த ஆவியானவராகிய தேவன் ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு தேவனுடைய மனிதனுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் நிறைந்தவர் என்பதை நீங்களும் நானும் முதல் காரியம் ஆழமாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஊழியத்தை செய்கிறதோ, ஆவியானுடைய உதவி இல்லாமல் பிரசங்கம் பண்ணுகிறதோ, ஆவியானுடைய உதவி இல்லாமல் ஏதாகிலும் மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதோ எல்லாம் தவறு. நீங்கள் தியானிக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தாலும், நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும், என்ன ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும், அதற்கு முக்கியமான தேவை ஆவியானவருடைய நிறைவு. இந்த ஆவியானவராகிய தேவனுக்குத்தான் தெரியும் இந்த இடத்துல என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறதை உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்தி பேசி அதற்கு நேராய் உங்களையும் என்னையும் அவர் தடையில்லாமல் நடத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய இடங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தன் ஆவியின் ஏவுதலை பின்பற்றி நிறைய ஜனங்கள் ஊழியர்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. தன் ஆவியினுடைய ஏவுதலுக்கும் கர்த்தருடைய ஆவியானவருடைய விருப்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இதை விளக்குவதற்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் சொல்ல பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஊழியத்திற்காக அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கடந்து போறாங்க. அவங்க விருப்பத்தின்படி ஒரு பகுதியில் போய் ஊழியம் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் மெய்யாக விருப்பப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம், ஆவியானவராகிய தேவனோ அங்கே போக விடாமல் அவர்களை தடை பண்ண ஆரம்பித்தார். தடுக்கிறார், அங்கே போகாதீங்கன்னு சொல்றாரு. அவங்களுடைய விருப்பம் ஒன்று இருக்கிறது, ஆவியானவராகிய தேவன் தடுத்து நிறுத்தி எங்கே போகணும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உடனே ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் அவர்களை நடத்தக்கூடிய மற்றும் ஒரு மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு மெய்யாகவே போதிக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போ ஆவியானவராகிய தேவனுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது, நம்முடைய சுய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய சுய விருப்பம் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும்? எங்கே புகழ்ச்சி இருக்கிறதோ, எங்கே மனுஷனுடைய வரவேற்பு இருக்கிறதோ, எங்கே நிறைய பணம் கொடுப்பாங்களோ, எங்கே மேன்மையான காரியம் உருவாக்கப்படுமோ அதை நோக்கி நம்மை நடத்துகிறது நம்முடைய விருப்பம். ஆனால் ஆவியானவராகிய தேவனுடைய விருப்பம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன இருக்கிறதோ அவைகளின்படி நடத்துகிறது ஆவியானவராகிய தேவனுடைய விருப்பம். இந்த ரெண்டு விருப்பமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட ஒன்று. மெய்யாகவே ஆவியானுடைய விருப்பத்தின்படி நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் சில நேரங்களில் பசி வரும், சில நேரங்களில் பஞ்சம் வரும், நிர்வாணம் வரும், நாசமோசம் வரும், பட்டயம் வரும், அநேக விதமான துக்கங்கள் வரும். அப்படித்தான் நம்மளை கூட்டிட்டு போவார். ஆனால் நம்முடைய விருப்பத்தின்படி கடந்து போகிறது உண்டானால் இவைகளை விட்டு நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டு மேன்மை, உயர்வு, மகிமை, எல்லா விதமான காரியத்தையும் பெறக்கூடிய ஒரு தன்மை இப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதை பார்க்க முடியும். அப்ப இதுல நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடிய காரியத்துல தான் நீங்களும் நானும் தடுமாற ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தரில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் அனுபவிக்கப்பட ஆரம்பித்தாலும் இதுதான் கர்த்தருடைய திட்டம் என்கிறதை பற்றி அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த வழியை அவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மார்க்கத்திற்கு விரோதமாக எனக்கு மேன்மை தரக்கூடிய வழி அந்த வழியாக அடுத்த வழியாக இருக்கிறது உண்டானால் அந்த மேன்மையை அல்ல, கர்த்தரின் நிமித்தம் பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்குகிறேன் என்கிற நல்ல மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல கூட ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவருக்கு முன்பதாக மெய்யாகவே காணப்படக்கூடிய ரெண்டு வழிகள். ஒன்று, எல்லா விதமான மக்களாலும் போற்றப்படக்கூடிய அதாவது அரண்மனையிலே போய் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மார்க்கம். இன்னொன்று, கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி பாடுகளையும் மரணங்களையும் ஏற்கக்கூடிய மார்க்கம். அவர் எந்த வழியை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாருன்னு பாருங்களேன். தன்னுடைய சிஷ்யர்கள் சொல்லக்கூடிய மார்க்கமாகிய மகிமையான ஒரு மார்க்கத்தை அல்ல, பிதாவாகிய தேவன் காண்பித்த அநேகம் பாடுகளையும் வேதனைகளையும் ஏற்கக்கூடிய மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கின்றார். அப்ப வசனத்தில் நம்ம பார்க்கறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான மனிதனும் தன்னுடைய சுய இச்சைகளையும் ஆசைகளையும் சிலுவிலே அறிந்து கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்தின்படியே தன்னுடைய வாழ்க்கையை இயக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எவைகளின் ஊடாக அவனுடைய மனம் மெய்யாகவே கடந்து போகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவன் எதை விரும்புகிறாரோ அது ஒருவேளை பசியாக இருக்கலாம், நிர்வாணமாக இருக்கலாம், நாசமோசமாக இருக்கலாம், அநேக விதமான இழப்புகளாய் காணப்படக்கூடியதாய் ஒருவேளை அந்த சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவங்களாய் கூட காணப்பட ஆரம்பிக்கலாம். எதுவாக இருக்க ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுக்கு முரண்பட்ட மார்க்கத்தை அவன் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப தேவனில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்றால் வேத புஸ்தகம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆவியிலே நிறைந்த ஒரு மனிதனாக ஆவியானவர் எதையெல்லாம் நோக்கி நம்மை நடத்தி கொண்டு போகிறார்
இயேசு கிறிஸ்துவை இந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவன் எதை நோக்கி நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கிறார் பாருங்க. உபவாசம் பண்ணும்படிக்காக அநேக மலைகளிலும் குன்றுகளிலும் போய் ஃபாஸ்டிங் இருக்கும்படிக்காக நடத்தி கொண்டு போகின்றார். இயேசு கிறிஸ்து அந்த மார்க்கத்தை புறக்கணிக்கல, அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறார். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக்கலாம், நான் ஃபாஸ்டிங் தான் இருக்கணும் ஆவியானவரே, நான் என் வீட்டிலேயே இருந்து அவன் ஃபாஸ்டிங் இருக்கணுமே. இல்லை இல்லை, ஆவியானவர் எதை நோக்கி லீட் பண்ணுகிறாரோ அதை நோக்கி அவர் மெய்யாகவே கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்றது மாதிரி ஆவியானவராகிய தேவனுக்குள் நிறைந்த ஒரு அனுபவம் தான் தேவனில் நிலைத்திருக்கிறேன் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 56வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இயேசுவிலே இணைக்கப்படும் ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவிலே இணைக்கப்படக்கூடிய அனுபவம் என்கிறது சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒன்று அல்ல. அவரை போல நான் எல்லா காரியத்தையும் தியாகம் பண்ணக்கூடியவனாக, அவரை போல அன்பு கூறக்கூடியவனாக, அவரை போல எல்லா விதமான பார்வையும் நான் பார்க்கக்கூடியவனாக, அவரை போல யோசனைகளின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாக, நான் எப்பொழுது கர்த்தராகிய தேவனுக்குள் எல்லா விஷயத்திலும் இணைக்கப்பட ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதுதான் முழுவதும் நான் இணைக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகின்றேன். இயேசுவை போலவே எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடியவனாக, இயேசு எங்காகிலும் தன்னை ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த வேண்டும் என்று அநேக விதமான முயற்சியினூடாக கடந்து போனார்னு பாருங்களேன். தன் பிதாவை பற்றி இயேசு சொன்னாரே தவிர தன்னை குறித்து எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படவே இல்லை. பிசாசு ஒரு முறை கூட நீ தேவனுடைய குமாரன் என்பதை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பிசாசு பேசக்கூடிய நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை பேச விடாமல் பிசாசை அதட்ட ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை வெளிப்படுத்துகிற இயேசுவுக்கு பிரியமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்னை நான் எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியும், என்னுடைய பேரை எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த முடியும், இப்படி எல்லா விதமான நிலைகளிலும் நான் என்னை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கின்றேன். இயேசுவில் இணைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. இயேசுவுக்கு முன்பதாக இயேசுவை போலவே என்னுடைய சிந்தனையிலும் செயலிலும் இயேசுவை போலவே நான் காணப்பட ஆரம்பித்தால்தான் அவரிலே இணைந்த ஒரு அனுபவத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். அவர் மாம்சம்தான் என் மாம்சமாக, அவர் ரத்தம்தான் என்னுடைய ரத்தமாக எப்பொழுது இந்த காரியம் ஒன்றாக இணைக்கப்பட ஆரம்பிக்கிறது, அவருடைய விருப்பம் தான் என் விருப்பம், அவருடைய நோக்கம் தான் என்னுடைய நோக்கம், அவருடைய பார்வை தான் என்னுடைய பார்வை, அவருடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அவரும் நானும் வேறு பிரிக்கப்பட முடியாத அளவிற்கு என்றைக்கு நான் அவருக்குள் ஒன்றாக இணைக்கப்படுகிறேனோ அப்பதான் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்தவனாக நான் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நான் வெளிப்படுத்த முடிகிறது இல்லை, இயேசுனுடைய செயலை காண்பிக்க முடிகிறதில்லை, இயேசுனுடைய அன்பை வெளிப்படுத்த முடிகிறதில்லை, இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மற்ற மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த முடியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். காரணம் என்ன? இன்னும் நான் இயேசுவில் நிலைத்திராத ஒரு மனிதனாக என்னுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவில் நிலைத்த ஒரு ஊழியம், இயேசுவில் நிலைத்த ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக என் வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய பிரியமும் கூட. இயேசு வாழ்ந்ததைப் போல நானும் வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். ஒரே ஒரு முறைதான் நம்ம வாழ்க்கை வாழுகின்றோம். இந்த ஒரு வாழ்க்கையும் இயேசுவை நான் மெய்யாகவே சார்ந்த ஒரு வாழ்க்கையாக, இயேசுவை வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கையாக, இயேசுவினுடைய சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக என்றைக்கு நான் உருவாக்கும்படி என்னுடைய நிலைகளை அர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறேனோ அன்றுதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் முழுவதும் நிலைத்தவனாய் காணப்படுகிறேன் என்பதை கர்த்தருடைய வேதம் என்னுடைய வாழ்க்கையை குறித்து உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிறது. நீங்களும் இதே விதமான மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாகவே இயேசுனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கப்படுகிறதையும், இயேசுவில் நிலைத்த ஒரு அனுபவத்தின் ஊடாக கடந்து போகிறதையும் கண்கூடாக உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். உம்மிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வசனத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, உம்மை போலவே நாங்கள் நடக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்றும், மட்டுமல்லாமல் பாவத்தை விட்டு நாங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே நாங்கள் மெய்யாகவே காணப்பட வேண்டும் என்று சொல்லியும், கடைசியாக கர்த்தராகிய தேவனிலே நாங்கள் நிலைத்து கர்த்தாவை இணைந்த ஒரு அனுபவமாக நாங்கள் விளங்க வேண்டும் என்கிறதை பற்றியும், எங்களை பார்க்கிறவன் எங்களிலே உம்முடைய சாயலை பார்க்கக்கூடிய அளவிற்கு நீரும் நாங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றியும் திட்டம் தீர்க்கமாய் உம்முடைய வார்த்தைகளின் மூலம் தெளிவாக பேசின காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். இந்த ஒரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தும்படிக்காக
எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எந்த விஷயத்திலும் நாங்கள் உம்மை விட்டு ஒரு நாளும் விலகி போகாத அளவிற்கு உம்மிலே எல்லா நாளிலும் நிலைத்திருந்து கனி கொடுத்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் யாராக காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தரில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக எந்த இடத்திலும் கர்த்தராகிய தேவனுக்கு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்களாக விளங்கி விடாமல் எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்திலும் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்த ஒரு மக்களாக எங்கள் நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு உம் சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்க்கை வாழுகிறோம், அவருக்குள் நிலைத்த ஒரு மக்களாக நாம் மெய்யாகவே காணப்படுகிறது உண்டானால் தேவனுடைய விருப்பம் நம் மூலமாய் நிறைவாக்கப்படுகிறதையும் கர்த்தராகிய தேவனுடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுத்தப்படுகிறதையும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கடந்து போகும் பொழுது முழு மகிமையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் கூடிய தகுதி பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.